மெயினாக இதில் இந்த ஓரோ ஆப் அப்படின்னு இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற மோட்டர் என்னென்ன இருக்குது, எத்தனை வால்வ் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக காமிச்சிடும். இந்த வோல்டேஜ் எவ்வளோ வருது, கரண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது முதற்கொண்டு நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கலாம். ஸ்கெடியூல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்றைக்கே எந்த வால்வ் பாய்க்கணும், இல்லை இன்றைக்கே எல்லா வால்வும் எத்தனை நேரம் பாய்க்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவ்வளவு எளிமையாக நமக்காக அதை கொடுத்துருக்காங்க. மோட்டர் வந்து எப்போவாது ஹை வோல்டேஜ் ஆச்சு ஸ்டாப் ஆகணும், இல்லை லோ வோல்டேஜ் ஆச்சு நிறுத்தணும், இந்த விஷயத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு வால்வில் எவ்வளோ தண்ணி பாயணும், தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தண்ணி பாஞ்சிருக்குது, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ பாஞ்சிருக்குங்கிற அளவுக்கு நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நம்ம இருந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆப் வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் நம்ம ஓரோ பம்ப் போட்டிருக்கோம், ஓரோ ஜெம் போட்டிருக்கோம். எந்த இஷ்யூ இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, ஒரு நாள் அவ்வளோதான் அவங்க எடுத்துக்கிற டைம். சில நாள் அவங்க காலையில் சொல்லி மத்தியானம் வந்ததும் கூட இருக்குது. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்து திருப்பி தண்ணி சீராக பாய்க்குதாங்கிற அளவுக்கு அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமா இருக்குது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே சம்மர் டைம் ஒரு வருஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம பார்க்கும் முறை எவ்வளோ தூரம் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு. இது இந்த ப்ராடக்ட்னால எங்கே ஆள் பற்றாக்குறை இருக்கோ, இல்லை தண்ணி நம்ம எஃபிஷியண்ட்டாக பாய்க்குங்கிற தேவை இருக்கோ, இல்லை நீங்கள் வெளியூர் பயணம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அங்கே இருக்கிற நீர் பாய்ச்சல் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குங்க. இது எல்லோரும் பயன்படுத்திக்கணும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரங்க. நன்றி, வணக்கம்.